ஹாய்ங்க, இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 இன்ச்சு பட்டை, ஒரு 6-7 ஏலக்காய், அடுத்து வந்து ஒரு 8 கிராம்பு இதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஒரு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் 1/2 கிலோ மட்டனில் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1/2 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 டம்ளரில் வந்து அளவு எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோவுக்கு சரியாக இருக்கும். இதை கழுவிட்டு நல்லா வந்து ஊற வச்சுருங்க ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்துட்டு. அப்புறம் வந்து குக்கரில் வந்து எண்ணெயும் நெய்யும் ஈக்குவல் அமௌண்ட்டில் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு 150 ml வந்து எண்ணெயும் 150 ml வந்து கீயும் ஊற்றிருப்பேன். எண்ணெயும் நெய்யும் ஊற்றும் போது அடுப்பு வந்து எப்பயுமே மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சோம்பு தாளிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து வேகமாக கருகாமல் இருக்கும். ஸோ தாளிக்கிறதுக்கு உண்டான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு இதிலேயே வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் இன்றைக்கி வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதை வந்து சாப் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆனியனோட அந்த பபிள்ஸ்லாம் வந்து அந்த தன்மையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுவும் இல்லாமல் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வந்துடும் ஆனியனில். அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு தக்காளி நல்லா வந்து மேஷ் பண்ணுற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச மட்டனையும் உள்ளே போட்டுட்டு அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் அதை வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி வந்து போடணும். ஸோ வந்து இதோடையே நான் வந்து கரம் மசாலாவும் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வந்து அரிசி வந்து போட்டுருங்க. 1 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். அதை போட்டுட்டு நல்லா அதாவது ரொம்ப போட்டு கிண்டாமல் லைட்டாக ஒரு சர்க்குலர் மோஷன் அப்புறம் வந்து ஒரு அடி அந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா தண்ணி பூரா வற்றினதுக்கப்புறம் தம் ஒரு 15 மினிட்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.